முக்கியமாக அதே மாதிரி வாழ்வியலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது எப்படின்னா, கதை இல்லைன்னா ஞாபகங்கள் இல்லை, ஞாபகங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை. ஸோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படம் வந்து இதுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். நல்ல படங்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களோட படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதில் வந்து என்னோட பேர் வந்துட்டு ஆழியா. இந்த மூவிக்கு என்ன ஐயோ ஷாம் அண்ணா அண்ட் பிரவீன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள் என்ன செட்ல அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க, எல்லாம் திட்டுவாங்க. எனக்கு கிடைச்ச வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா சரத்குமார் அங்கிள் கூட நடிச்சது தான். அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். அண்ட் மிச்சது எல்லாமே டிசம்பர் 27 தியேட்டர்ஸில் போய் பாருங்க. தேங்க்யூ. நம்மளோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல் கேம் ஹியர். தேங்க்யூ. First of all, இது எனக்கு it's like a privilege, it's a great honor to work with Sharath Kumar sir on his 150th movie, and இது experience ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ கமலா Alchemist. So when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ற நிறைய characters, it was a very homely, next door, everyone saw me in sarees, always doing very homely characters. அப்போ இதில் கால் பண்ணுறப்போ I said that it is the character of an investigative officer being part of Sharath Kumar sir's investigative team. அப்போது நான் பண்ணுற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான். ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் as an actor, இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். And it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு they are Malayali, so like hello நாட்டில் எப்படி இருக்கு, நாட்டில் எப்படியா சுகானோ, it was like அந்த மாதிரி தான். So it was lovely working with them. And of course நம்மளோட DOP Vikram sir and நம்ம music director sir, thank you so much. He speaks so well, he speaks better. And அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். டிசம்பர் 27 நம்ம ஃபிலிம் தி ஸ்மைல் மேன், இட்ஸ் ரிலீஸ். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாரும் ஆல்ரெடி ஐ திங்க் பேசியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி. பட் என்னோட ஹைலைட் வந்துட்டு டெஃபினெட்லி ஒர்க்கிங் வித் சரத் குமார் சார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து I've seen him on screen and always I never thought இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அவர் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம். ஸோ போயிட்டு வந்தது. அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, லைக் மெமரிஸ், இட்ஸ் ஆல்சோ இதில் வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் பற்றி கூட இருக்குது. அண்ட் அந்த மென்டல் டிஸார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ், பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள். அண்ட் இந்த கதையோட important part வந்து அந்த mental problem also. So December, go and see it in theatre. கண்டிப்பா you will be very very happy with the result. Thank you so much. குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதுல பார்க்குறது இல்லை. ப்ரொடியூசர் எங்கேயோ இருக்காருன்னு தெரியும், எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் சலீல் தாஸ். ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். நான் சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசிவிடுகிறேன், மன்னிக்க வேண்டும். டாக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து 2 பேரும் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள்னு சொல்ல முடியும். டெடிக்கேட்டட் டு த கோர். அவங்களுக்கும் ஒரு
சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும், இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம், நீங்கள் விக் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்ச முதல்ல. நான் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே, கேப்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தார். ஆனால் இன்னைக்கு முடியோடு வந்திருக்காரு, முடியோட. ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன், ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கணும் சரி, டீசர் பார்க்கணும் சரி, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ட்னு சொன்னேன். நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்ட்னு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட. யார் இது கமலா, யார் இது ஆல்கமிஸ்ட், யார் இது கமலான்றது இங்கே போட்டிருக்கு பேர். கமலா வேறு ஆல்கமிஸ்ட் வேறு நினச்சிட்டேன் முதல்ல. ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்ருக்காரு, அது கேள்வி கேட்கறதுக்காக இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. யார் பேரை விட்டு தான் மன்னிச்சிருங்க. எங்கே பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க எதுனா போர்த்தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்குன்னு நினச்சி எனக்கு பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்ட் முதல் நாள் அவங்களை பார்க்கும்போதே ஷியாம் அண்ட் பிரவீன் டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான், கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஸ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது நம்ம பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தர் அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தர் விஷமாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. இது ஒரு வித்தியாசமான பாத்திரம். அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது. அதையும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்காரு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. இந்த வாட்ச் தான் தரல, அதை வச்சுட்டாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர்த்தொழில், அப்புறம் பரம்பூர் நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் was going to lose his memory. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா, முடியாதா? ஏன்னா how did he do it தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா, அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கதையும் சொல்லிட்டேன், கதையும் சொல்லிட்டேன், இது இருக்கட்டும் நம்ம தானே. ஸோ நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்று கூட இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. நான் இதை அறிவிக்கும் போது 150வது படம் காலத்தாமதம் வந்த மாதிரி ஐ கேவ் அ வேர்ட் that this will be my 150th film. அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது still I am relevant in this industry. It's what keeps me going in this industry. பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் அந்த பிகினிங்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே ரெண்டு செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார். நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிட போயிருக்காரு. ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் இஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் அண்ட் ரியலி நைஸ். ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். நான் இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். பார்க்கும்போது நமக்கு ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலத்தாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காடோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷன் சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்களா. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது.
கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவோடும் ஆசையோடும் வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மெனக்கடல்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும், அதுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து இப்போ அன்பு சகோதரர் பாலாஜி வந்து இன்பிட்வீன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால அவரை வந்து அதை இயக்க முடியாமல் போனாங்க. அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன். எனக்கு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. லோகேஷ் வரல. ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் எடிட் ஷுட் லுக் ரியலி குட். அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு நேராச்சும் உட்காந்து கதை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவது என்னோட நேரம் இல்லை. நிச்சயமாக எங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன். அதை கேட்டனால அந்த கேள்விக்கு என்னோட அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை. அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை பார்த்துட்டு சார் வாழ்த்துக்கள் சார். சார் தமிழ்நாட்டில் அதிகமாக கொலைகள் இங்கே பேசிட்டு வரேன் பஸ். ஆஃபீஸராக போடுறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் சார் சார் முதல்ல வாழ்த்துக்கள். 150 படம். நன்றி பஸ். இந்த 150 படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க. பொலிட்டிஷியனாக போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சது இல்லை. ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா? அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள். அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி he can also perform in this character அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும். ஸோ அதுதான் நடிகர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து I have not got something to give my very best அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நான் கொலை பண்ணுறதுக்கு